உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தேர்தல் அரசியலோடு தொடர்பில்லாத மாநாடு, சமூக பொறுப்பை உணர்ந்து முன்னெடுக்கிற மாநாடு என்றும், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்றும் தெரிவித்தார். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றன. அதனையொட்டி நான் மண்டல வாரியாக ஆங்காங்கே சிறப்பு செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து பங்கேற்று வருகிறேன். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைத்து திருவாரூரில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் 17ஆம் தேதி வேலூர் மண்டலம், 18ஆம் தேதி மேற்கு மண்டலம் சேலத்தில் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி திருச்சி மண்டலம், 20ஆம் தேதி தென் மண்டலம் மதுரையில், 20ஆம் தேதி வரையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். இந்த மாநாடு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அரசியலோடு தொடர்பில்லாத ஒரு சமூக பொறுப்பை உணர்ந்து முன்னெடுக்கிற ஒரு மாநாடு. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக இன்றைக்கு பெரும் துன்பத்திலே உழன்று வருகிறார். நமக்கு தெரிந்தது கள்ளக்குறிச்சியும் அரக்காணம்தான். ஆனால் இந்திய அளவிலேயே எல்லா கிராமங்களிலும் மதுவுக்கு அடிமையாகி, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதது. தமிழ்நாட்டிலும் அது பெரும் எண்ணிக்கையில் உள்ளது. கள்ளக்குறிச்சியிலும் மரக்காணத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த போது பெண்கள் கண்ணீர் மல்க வைத்த கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். அப்படி பாதிப்புக்குள்ளான பெண்களின் அவலத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் அரசியல், கூட்டணி அரசியல் என்று இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள், திரித்து பேசுகிறார்கள். இது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மாநாட்டை வைத்து யாரும் இதில் பங்கேற்கலாம், சமூக பொறுப்புள்ள அனைவரும் பங்கேற்கலாம், அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் விடுத்த அறைகூவலை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக
இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை, அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இதிலே தலையிட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து நாம் ஒருமித்து குரல் எழுப்பினால் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுபான கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், காவிரி நீர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல, ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பிலே அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். இதில் நான் ஏன் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால், மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும். எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை, தேசிய அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்க முடியும். இதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பில்லை என்பதைப் போல, மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதைப் போல ஒரு பார்வை இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் 47 உறுப்பு எண் 47 அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இது தொடர்பாக 2வது ஐந்தாண்டு காலத்திலும் 3வது ஐந்தாண்டு காலத்திலும் விரிவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவே அமைக்கப்பெற்றது. அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளையும் தந்திருக்கிறது. அந்த குழுவின் பரிந்துரையில் மிக முக்கியமானது மதுவிலக்கு தொடர்பான சட்டம் இயற்ற வேண்டும். 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பக்கூடாது? இது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம், அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். தேர்தல் அரசியலை அவரவர் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம். இது ஒரு சமூக பிரக்ஞை உள்ள ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும். வெறும் அரசியல் கணக்குகள் போட்டு பார்ப்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது. ஆகவேதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். மதுக்கடைகளை மூட வேண்டிய தேவையை வலியுறுத்துவோம். போதையில்லா ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சிப்போம். போதைப் பொருள்களை கடத்துவதில் மாஃபியா கும்பல் தேசிய அளவில் தீவிரமாக வேலை செய்து வருகிறது. அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. உள்நாட்டிலேயே மாநிலம் விட்டு மாநிலம் போதைப்பொருள் கடத்தப்படுகிறது. எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள்கள் பரவலாக இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது. இவையெல்லாம் தேசத்தின் மனித வளத்தை பாழாக்குகிறது. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு நேஷனல் லாஸ். தேச அளவில் நமக்கான மனித வள இழப்பு ஏற்படுகிறது. எனவே தயவு கூர்ந்து இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பாருங்கள். வெறும் அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனையின் தீவிரத்தை நீர்த்து போகச் செய்துவிட வேண்டாம் என்று அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மேலும் கூட்டணி ஆட்சி கோரிக்கையை எழுப்புவது தவறல்ல என்றும், அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பதுதான் உண்மையான சனநாயகம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். பட்டியல் பழங்குடி வகுப்பு அரசு பணியாளர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடைக்க இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு துறைகளில் பட்டியல் பழங்குடியினருக்கு வழங்க வேண்டிய பின்னடைவு காலி பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே தஞ்சாவூர் மண்டலம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் முத்தமிழ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முனைவர் ராஜீவ் காந்தி, மாநில துணைத் தலைவர் கண்ணதாசன், மாநில துணை செயலாளர் சுரேஷ் பாபு, தஞ்சை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரி SC ST பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணையன், முனைவர் சீமான், இளையராஜா,
திருவாரூர் மாவட்ட தலைவர் குணசேகரன், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் தனபால், நாகை மாவட்ட தலைவர் நடராஜன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மாநில துணை செயலாளர் போராளி பசுபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் கோ ஜெய்சங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம், பேரவை மாவட்ட ஆலோசகர் கஜேந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஐக்கிய பேரவையின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமாக தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு இடஒதுக்கீடு, இரண்டாவது கோரிக்கையாக காலி பின்னிலை பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இது தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்றி பட்டியலின மக்களுக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்குமாறு இந்த அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை கேட்டுக்கொள்கிறது. தஞ்சை மண்டலம். முடிவாக உச்சநீதிமன்றம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதை ரத்து செய்து ஆணையிடுகிறது. இந்த இரண்டு நிலைகளையும் கணக்கில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த SC/ST சங்கங்கள் இறுதியாக 16(4)A என்ற ஒரு பிரிவை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. அந்த பிரிவின் அடிப்படையில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்று அது வழங்கியுள்ளது. ஆனால் அந்த தீர்ப்பை இதுவரை ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்கள் பின்பற்றி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கினாலும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற சமூக நீதி ஆட்சியை செய்கின்ற இந்த முதல்வர் அவர்கள் 16(4)A என்ற உட்பிரிவில் பட்டியலின மக்களுக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படுவது போல பதவி உயர்விலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்புக்கு வழிவிட்டு அவர்கள் ஆணை பிறப்பிக்கவில்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் விவசாய பாதுகாப்பு இயக்கம் வேலு, சிவகுமார், காங்கேயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜான் நாக்ஸ், துணை செயலாளர் இளஞ்சுடர் ஈஸ்வரன், ஒன்றிய செயலாளர் விஸ்வகுமார், சென்னிமலை நகர செயலாளர் சதீஷ்குமார், தாராபுரம் நகர செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ நாகராஜ், மாவட்ட வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர் செல்வராஜ், பொறியாளர் அருண் சாரதி, தாராபுரம் ஒன்றிய பொறுப்பாளர் ஜெய்பீம் அழகர், அலங்கியம் கிருஷ்ணமூர்த்தி, வீராசாமி, ஓட்டுநர் கார்த்திகேயன், ராஜ்குமார், காங்கேயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து இன்று திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் தோழர் ஜான் நாக்ஸ், துணை செயலாளர் தோழர் இளஞ்சுடர் ஈஸ்வரன், சென்னிமலை நகர செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் அலங்கியம் ஜெய்பீம் அழகர் மற்றும் அருண் சாரதி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, கார்த்திக், தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய நகர செயலாளர் ஆட்டோ நாகராஜ், காங்கேயம் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் மற்றும் தோழர்கள் காங்கேயத்தினுடைய நகர செயலாளர் விஸ்வகுமார் மற்றும் தோழர்கள் பங்கேற்று இந்த மாநாட்டை சிறப்புற செய்வதற்கு என்னென்ன செய்யலாம் என்கிற ஆலோசனைகளை ஒவ்வொருவரும் வழங்கினார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் மகளிர்களை 200 வாகனங்களில் அழைத்து செல்வது, மாவட்டத்தில் தாட்கோ மூலம் வழங்கிட கடன் உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதை உடனடியாக மாவட்ட அரசு நிர்வாகம் மீண்டும் கடன் உதவி வழங்க
வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் இயக்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இதனையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் உள்ள வீரநந்தபுரம் கிராமம் புது தெருவில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாட்டிற்கு அதிக அளவில் பெண்களை அழைத்துச் செல்வது குறித்தும், மாநாட்டில் பெண்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என முக்கியத்துவம் குறித்தும் விளக்க உரையாற்றினார். மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய பொருளாளர் கீதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட செயலாளர் அமுதமொழி, ஒன்றிய துணை செயலாளர் மாயவன் தியாகராஜன், மாவட்ட அமைப்பாளர் வானமாதேவி ராஜா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பூசமணி, விசிக ஒன்றிய பொறுப்பாளர் தமிழழகன், முகாம் பொறுப்பாளர் திலகர், தமிழரசன், பாபு பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற உள்ள மது ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை திருச்சி சாலையில் உள்ள நிம்மதி ஹோட்டலில் மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை குமணன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய செயலாளர் சீதாராம் யெச்சூரி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநாட்டிற்கான மேலிட பொறுப்பாளர்கள் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான், மண்டல செயலாளர் வை குடியரசு மற்றும் மகளிர் அணி ரஹ்மத் நிஷா, கோட்டை சேது, கோவை மாநகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோவை ராஜா, மாநகர் மாவட்ட தொண்டரணி செயலாளர் பாலகிருஷ்ணன், நாசா இளவரசன், கொங்கு சம்பத், தோழர் மாணிக்கம், தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, மகளிர் அணியினர் சித்ரா, தேவி, கவிதா, அமுதா, உஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலின் திசை வழி போக்கை மடைமாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டின் சம்பந்தமாக கலந்தாலோசனை கூட்டத்திற்காக கோவை மாநகர் மாவட்டம், மாநகர் வடக்கு மாவட்டம் ஆகிய 2 மாவட்டத்திற்கு மாநில செயலாளராக என்னை அப்துல் ரஹ்மான் மற்றும் வை குடியரசு, ரஹமத் நிஷா ஆகியோர்களை ஒருங்கிணைப்பாளராக அறிவித்ததின் முன்னிட்டு இன்று கோவை மாநகர் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் குமணன் அவர்களின் தலைமையில் சிங்காநல்லூர் மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்டம் மற்றும் சிங்காநல்லூர் தொகுதி 2 தொகுதியின் சார்பாக மகளிர் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் சீருடை அணிந்து மாநாட்டில் கலந்து கொள்வதாக இங்கு ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிற்காக செப்டம்பர் 17 முதல் இந்த மாத இறுதி வரை அனைவரும் பிரச்சார பயணம் மேற்கொள்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் காலங்கள் இருப்பதனால் கிட்டத்தட்ட 1000 பெண்களை இங்கே இந்த மாவட்டத்திலிருந்து மாநாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் அரசினர் ஆரம்ப பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கந்திலி ஒன்றிய தெற்கு செயலாளர் சக்தி தலைமையில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ், திருப்பத்தூர் நகர செயலாளர் சு ஆனந்தன், மாவட்ட இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், கந்திலி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓவியர் அண்ணாமலை, ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை தொடங்கி வைத்தனர். இதில் ஆதியூர், ஆதிசக்தி நகர், ராவுத்தம்பட்டி, புலிக்குட்டை உள்ளிட்ட ஆதியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏராளமான ஏழை எளிய மக்கள் கண் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மேற்கு மாவட்டம் முகையூர் வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் அரகண்டநல்லூர் தனியார் மஹாலில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பழக்கடை முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கலந்து கொள்வது, ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கட்சியின் கொடி ஏற்றுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் கோட்டமருதூர் தமிழ்நிலவன், ஒன்றிய பொருளாளர் பெருமாள், ஒன்றிய துணை செயலாளர் சேகர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் காசிநாதன், முற்போக்கு மாணவ இயக்கத்தின் ஒன்றிய அமைப்பாளர் விநாயகம், கந்திலி ஒன்றிய மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் இலக்கியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதியூர் முகாம் பொறுப்பாளர்கள் மணிவண்ணன், குரு, சக்திவேல், குமரேசன், என்ஜினியர் ரஞ்சித் குமார், அன்பழகன், பாலாஜி, கோவிந்தராஜ், பெருமாள், கோட்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் அரசூர் தனியார் மஹாலில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கி.க. அறிந்தவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேனார் மாவட்ட செயலாளர் சேரன், விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில் பெரும்பாலான அளவு பெண்களை அழைத்து செல்வதென தீர்மானிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன், ஒன்றிய துணை செயலாளர் ஓவியர் பழனிகாந்த், ஆனத்தூர் அரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் செல்வம் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அமுதலிங்கம், முற்போக்கு மாணவர் இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் அறவாழி, ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகி தீபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா சுந்தர் தலைமையில் மாவட்ட நிர்வாக சிறப்பு ஆலோசனை கூட்டம் திருமலைகிரி சமுதாய கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநாட்டிற்கு வரும் மகளிர்களுக்கு தேவையான அனைத்து வாகன வசதி, உணவு வசதி உள்ளிட்டவை சிறப்பாக செய்து தர வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவளவன், மாநில தேர்தல் பணிக்குழுவினர் செயலாளர் நாவரசன், ஆறுமுகம், மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி, மாவட்ட துணை செயலாளர் மாதேஸ்வரி, ஆறுமுகம், அசோக்குமார், திருமலைகிரி ஜம்பு, மாநில தொண்டரணி செயலாளர் பால்ராஜ், தெற்கு மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர்கள் அமுதா, சங்கீதா, ஸ்ரீதேவி, புவனேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி கிழக்கு மாவட்டம் மொரப்பூர் அடுத்த பெரியார் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் திருலோகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2 நடைபெறும் மகளிர் மாநாடு குறித்து பேசினார். மேலும் செயற்குழு கூட்டத்தில் அனைத்து முகாம்களுக்கும் சென்று மகளிர் விடுதலை இயக்கத்தின் முகாம்களை அமைப்பது, செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள் வரை மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்வது, கள்ளக்குறிச்சி மாநாட்டிற்கு மொரப்பூர் ஒன்றியம் சார்பாக 35 பேருந்துகளில் செல்ல வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பெரியார் நகர் முகாம் செயலாளர் ராஜசேகர், சம்பத், கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் சாக்கம்மாள், துணை செயலாளர் மகாராணி, மாவட்ட மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, மொரப்பூர் ஒன்றிய விசிக கவுன்சிலர் ஜெயசுதா தர்மன், ராஜாராம், துணை செயலாளர் கேசவன், அரூர் தொகுதி இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகி திருமால், சோசியல் மீடியா ராஜன், முன்னாள் முகாம் செயலாளர் சக்திவேல் மேகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,